நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள், குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இனிமே அவர் கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, அவர் கூட எந்த பழக்க வழக்கமும் வச்சுக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி நிர்வாகிகள்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அதன்படி KA செங்கோட்டையன் இனிமே அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் இல்லை அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு நகர்ந்திருக்காரு. இதில் எடப்பாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு, செங்கோட்டையன் நினைச்சதை இவர் செய்யலை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு தரப்பில் என்ன ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டுட்டே வருது அப்படின்னா, முக்கியமான 3 நிர்வாகிகளை எடப்பாடி இந்த ஆலோசனையில கண்டுக்கல, அவங்கள ஓரங்கட்டி வச்சுட்டாரு. அடுத்து அதிருப்திய குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 நபர்கள் இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு 3 முன்னாள் அமைச்சர்கள் பெயர்கள் சொல்லப்படுது. அவங்க யாரு, இதனுடைய முழு பின்னணி என்ன குறித்து விரிவாக பேசுறோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நேற்றைய தினம் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு விதிச்சார் இல்லையா? 10 நாட்களுக்குள்ள அதிமுக இருந்து பிரிஞ்சு போனவங்களை ஒருங்கிணைக்கல அப்படின்னா நான் பிரச்சாரத்திற்கே வரமாட்டேன், நாங்கள்லாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சிருவோம்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு 10 நாள் கெடு விதிச்சார். இனிஷியேட் பண்றதுதான். ஆனா எடப்பாடி பழனிசாமியோட இது என்ன வரதுக்கு அப்படின்னா, நீங்க 10 நாள் தானே கொடுத்தீங்க, நான் ஒரு நாள் கூட எடுத்துக்க மாட்டேன், டக்கு நீக்கிற பாருங்கன்னு சொல்லிட்டு நீ காலையில நீக்கிட்டார். அதாவது கட்சியிலிருந்து நீக்கல, அந்த அவர் வகித்த பொறுப்புகள் இருந்து செங்கோட்டை நீக்கப்பட்டிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு நடவடிக்கையை செங்கோட்டையன் எதிர்பார்த்ததான். அதனாலதான் நீக்கப்பட்டது மகிழ்ச்சின்ற மாதிரி செங்கோட்டையன் சொன்னாலும், எப்பவுமே ஒரு கட்சி தலைவரை அந்த கட்சியோட தலைமை நீக்கும் போது ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதாவது கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி காரணம் சொல்லி தான் அஃபீஷியலா நீக்குவாங்க இல்லையா? அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையோட நீக்கத்துல அவர் எந்த விதமான காரணத்தையும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடாத அந்த கடிதத்தில் எதுவுமே குறிப்பிடாம ஜஸ்ட் ஒரு பேரை போட்டு அவரோட பொறுப்புகள்லாம் போட்டு இதிலிருந்து இருந்து செங்கோட்டை நீக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காரு ஒழிய குறிப்பிட்டு எந்த காரணமும் சொல்லலை. ஏன்னா போன வருடம் தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டார் இல்லையா? தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்ட சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி காரணங்களை சொல்லியிருந்தார். தளவாய் சுந்தரம் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு, கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் விதம் செயல்படுறதுனால அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம், அதனால நீக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தோட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். எதுவும் சொல்லல எதுவும் சொல்லல. நான் சேர்க்கறதெல்லாம் மோஸ்ட்லி மீண்டும் அதெல்லாம் லெட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால எதுவும் சொல்லல. ஆனா இப்போ செங்கோட்டையனோட விஷயத்துல எந்த விதமான காரணமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் அவரோட பேரை மட்டும் போட்டு நீக்கி இருக்கிறது. எதற்காக எடப்பாடி பழனிசாமி காரணம் சொல்லல, இல்ல காரணம் சொன்னா இன்னும் கட்சிக்குள்ள பெருசா ஒரு போராட்டம் வெடிக்கும்ன்றதுனால காரணம் சொல்லாம செங்கோட்டையனை கட்சியில வச்சுக்கலாமே தவிர பதவியில வச்சுக்க வேண்டாம்ன்ற மாதிரி முடிவு எடுத்துறதா சொல்லப்படுது. ஏன்னா கட்சியை விட்டு நீக்கினாதான் காரணம் சொல்லணும். அடிப்படை உறுப்பினர் அந்த மாதிரி பொறுப்புல இருந்து முழுசா நீக்கும் பொழுதுதான் அவருக்கு அதுக்கான காரணம் தேவைப்படும். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டாரு, இங்க உள்ள ஒழுங்கமைப்புக்கு எதிராக செயல்பட்டாரு அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனா பொறுப்புகள் தானே பறிச்சிருக்காரு, அதனால இது காரணம் தேவைப்படாது அப்படிங்கிறது ஒரு பார்வை. ஆனா பொறுப்பு பறிக்கப்பட்ட நபர் முக்கியமான தலைவர் இல்லையா? அதனால கிடையாது இல்ல. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து அவங்க கட்சியில பொறுப்புல இருந்த வரைக்கும் அதுக்கான காரணங்கள்லாம் முறைப்படி வராது. யாரும் கட்சியினர் தொடர்பு வைத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணவங்க கூட மீண்டும் இணைந்த வரலாறுலாம் இருக்கு. சசிகலா சாட்சி, ஏன் செங்கோட்டையன் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவால் நீக்கி வைக்கப்பட்டவங்க தான் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டாங்க. அவங்க அதற்காக காத்திருப்பாங்க. இப்போ இதுல செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஒரு பிளான் வச்சிருந்தார். எடப்பாடியா நம்மளை கட்சியை விட்டு நீக்கட்டும், ஏன்னா அது தெரிஞ்சுதான் அவர் அந்த கழக குரலை வெளிப்படுத்தினார். எடப்பாடி மீதான எல்லா புகாரையும் சொல்லிட்டு வெளியில இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாந்து நீங்க உள்ள சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு 10 நாள் தான் கெடு, அதுக்குள்ள இதுக்கான இனிஷியேட் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாருன்னு கடைசியா ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிட்டார். ஆனாலும் எடப்பாடி என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு நீங்க இதுவரை பண்றீங்களாங்கிற மாதிரி அவர் ஒரு டென்ஷன்ல இவரோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறதுக்கு அவர் கவுண்டர் அட்டாக் கொடுத்திருக்காரு. ஒரு மூத்த தலைவர் நானா வெளியேறினா கட்சியில செல்வாக்கு இருக்காது, அனுதாபமும் இருக்காது அப்படிங்கிற முடிவுல தான் செங்கோட்டையன் எடப்பாடியா நீக்கட்டுன்னு காத்திருந்தாரு. அதற்கு நான் ஏன் உங்களை அப்படி பண்ண போறேன், வேணா நீங்க வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவரது பொறுப்பை மட்டும் பறிச்சிருக்காரு. அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர்ங்கிற இந்த பொறுப்புகளை மட்டும் பறிச்சிருக்காரு. ஆனா அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு கட்சியில் அவர் இருக்கலாங்கிற மாதிரி தான் அவர் விட்டுருக்காரு. இப்போ ஓபிஎஸ்குள்ள சிக்கல் ஒரு கிடையாது, கட்சி வெட்டி கட்டக்கூடாதுங்கெல்லாம் பண்ண முடியாது, கொடி கட்ட முடியாதுலாம் பிரச்சனை கிடையாது. இவரெல்லாம் அந்த செயல்பாடுலாம் அவர் செய்யலாம். ஆனா கட்சியின் பொறுப்பே இல்லாம இவ்வளவு மூத்த தலைவர் எப்படி கட்சியில இருப்பாரு, அப்ப அவரை வெளியேறட்டும் அப்படிங்கறதா எடப்பாடியினுடைய கவுண்டர் அட்டாக்கா இருக்கு. இப்போ செங்கோட்டையன் இந்த நீக்கத்துக்கு இன்னைக்கு காலையில ஒரு சிறப்பு ஆலோசனை குழு நடந்துச்சு தேனியில. எடப்பாடி பிரச்சாரம் இருந்தார், அங்கேயே திண்டுக்கல்ல. ஆமா, தேனியில பிரச்சாரம் இருந்தார், திண்டுக்கல்ல இதுக்கான ஆலோசனை கூட்டம்
ஒரு 7 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க, 7 முக்கிய தலைவர்கள். சிசுவல் எஸ்பி வேலுமணி இருப்பாரு, அப்புறம் அதுல நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன். ஆனா எதுக்கு வேதாரண்யத்துல இருந்து ஓஎஸ் மணியன் வந்தாரு, காமராஜ்ல இருந்து அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் இதுல வந்து முக்கியமான 3 தலைக்கட்டுகள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க, அல்லது அவங்கள அழைப்பு விடுக்கலையா என்னங்கிறது தெரியல. ஏன்னா எடப்பாடி இந்த 7 பேரோட ஆலோசனை நடத்துறப்ப உள்ளுக்குள்ள யாருக்குமே அனுமதி இல்லாம தான் இருந்துச்சு. சோ அப்போ 3 பேர் யாரு அப்படின்னு பார்த்தா செல்லூர் ராஜு, அங்கதான் மதுரை தான் பக்கம் வந்திருக்கலாம். செல்லூர் ராஜு, இன்னொன்னு ஆர்பி உதயகுமார், அவரும் மதுரை பக்கம், அவரும் வந்திருக்கலாம். இன்னொன்னு தங்கமணி, வேலுமணி வரும்பொழுது தங்கமணி ஏன் வரல, அல்லது அவருக்கு அழைப்பு கொடுக்கலையா? ஏற்கனவே தங்கமணி கட்சி விட்டு விலகிறாருன்னு பெரிய ஒரு செய்தி பூதாகரமானுச்சு. தங்கமணி நான் வந்து இங்கதான் தொடருவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் 2 பேருக்கு இடையில ஒரு மனக்கசப்பு போயிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அந்த வரிசையில செல்லூர் ராஜு சமீபத்துல சால் வந்து வாங்கி அதாவது பொன்னாடை போத்துறது கூட ஒரு மூஞ்சில தூக்கி அடிச்சாரு விமர்சனங்கள், இந்த வீடியோக்கெல்லாம் வெளியானுச்சு. தொடர்ந்து பல இடங்கள்ல செல்லூர் ராஜு புறக்கணிக்கப்படுறாரு அல்லது அவமதிக்கப்படுறாருங்கிற விமர்சனம் போயிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த 3 பேரும் ஏன் வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க? இவங்க வந்து முக்கிய தலைவர்கள் இல்லையா? இவங்க கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இல்லையா? வந்து சட்டமன்ற துணைத் தலைவர் இல்லையா? துணைத் தலைவர். அவருக்கும் இவருக்குமான பிரச்சனையும் போயிட்டு இருக்குதுங்கிறத சமீபத்திய செய்தியா இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா எடப்பாடி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா? இப்போ முக்கிய தலைவர்கள், தங்கமணிங்கிறது எடப்பாடியினுடைய வலதுகரமா செயல்பட்டவர். எஸ்பி வேலுமணிக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ அத்தனையும் தங்கமணிக்கும் இருக்கும். இப்போ அதுல ஒருத்தர் நகர்றாரா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளும் பேசப்பட்டு வருது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படியே ஒவ்வொரு தலைவர்களா நீக்கி என்னத்தை சாதிக்க போறாரு கட்சியில? கட்சி ஒற்றுமையா இந்த முறை தேர்தலை சந்திச்சு ஒரு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்த கலையெடுப்பெல்லாம் அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து உயர்ந்து நின்று இருப்பாரு. ஆனா இப்படி அவசரப்படுறது எந்த தலைவர்களும் உடனடியா அவசரப்பட்டு பண்ண மாட்டாங்க. அதாவது இப்ப ஜெயலலிதா பண்றாங்க, கலைஞர் பண்றாரு அப்படின்னா அவங்க ஆளுமையை நிரூபிச்சுட்டாங்க, அவங்க தலைமையின் கீழே கட்சி ஒருங்கிணைஞ்சிருச்சு, அதனால அவங்க பண்ணாலும் ஏத்துப்பாங்க. இப்ப இவர் பண்றது புதுசா ஒரு அணியை இவரே உருவாக்கி வச்சிருக்காரு இப்ப அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் அதிமுகக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னது போல செங்கோட்டையன் மட்டும் நீக்க கிடையாது, அவரோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் நீக்கி இருக்காங்க. ஏன்னா எதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி பண்றாரா? அவசர ஆலோசனை என்பது கூட்டப்பட்டது, நீங்க நடந்தது பார்த்தோம். நம்ம அதுல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா, சரி செங்கோட்டையனோட இனிமேல் ஈகோ மோதல் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் மறைமுகமான பேச்சுவார்த்தை தொடங்கும் எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் தான் அதிமுக தொண்டர்களுக்கே அதிர்ச்சி தான். ஆனால் ஒரு சில பேர் வரவேற்கிறாங்க, தானே செங்கோட்டையனுக்கு வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணிட்டு இருக்காரு, கட்சிக்கு எதிராக பண்றதுனால இந்த நீக்கம் சரின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் வரவேற்க தான் செய்யறாங்க. அவர் கட்சிக்கு எதிராக எங்க பண்றாரு? கட்சியில எல்லாரும் அதுதான் அவரும் கேட்கிறாரு, அதுதான் அவரும் சொல்றாரு. எனக்கு விமர்சனம் பண்றதுக்கு உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு, நீங்களே கூட விமர்சனம் பண்ண சொல்றீங்களே, நான் வந்து எங்க கட்சிக்கு எதிராக செயல்பட்டேன், எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சுதான் கொண்டு வரணுமே சொன்னேன். அப்படி ஒருங்கிணைஞ்சா மட்டும்தான் கட்சி ஜெயிக்குன்ற மாதிரி கட்சிக்கு ஆதரவாக தானே பேசினேன். அதற்கு எப்படி நீங்க என்ன இது பண்ணலாம்? அதுவும் விளக்கமே கேட்காம இது பண்ணிருக்கீங்கன்னா, விளக்கம் கூட கேட்காம நீக்கி இருக்கீங்க அப்படின்னா இது எப்படி நியாயமா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கட்சி எங்க போகுதுன்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும், இது காலம் தான் பதில் சொல்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஆனா பின்வாங்கல, அவர் தொடர்ந்து வந்து அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எடுக்க போறதா சொல்லியிருக்காரு. அதனால வந்து மீண்டும் அவரோட அந்த அரசியல், அந்த புது அரசியல் பாய்ச்சல் என்பது இன்னும் பெருசா நீடிக்க போகுது, இன்னும் பல தலைவர்களை பேச போறதாகவும் தகவல்கள் வருது. நீங்க சொல்றது போல செல்லூர் ராஜு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அழைப்பு விடுத்துமே செல்லூர் ராஜு வந்து திண்டுக்கலுக்கு போகல அப்படின்னா அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? அவருமே செங்கோட்டையின் வழியில செங்கோட்டையனோட சேர்ந்து கலக்க பண்ண போறாரு அப்படின்றத கொடுத்து கண்டிப்பா கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு விதமான ஒரு புது உற்சாகத்தை கொடுத்திருக்கும். சோ அப்போ இவர் வந்து நம்மள்ட்ட சரியா நடந்துக்கல அப்படின்னா செங்கோட்டையின் வழியை தேர்வு செய்யலாம். அதனுடைய எண்டு என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த இடத்துக்கு எதிர்ப்பை தெரிவிச்சே ஆவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு செங்கோட்டையன் வந்து. ஆனா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து அதாவது என்ன ஒரு மைண்ட் செட் வந்துருப்பாரு அப்படின்னா, அடுத்த வாட்டி நமக்கு தேர்தலில் சீட் கிடைக்குதோ கிடைக்கலையோ, இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சணுன்ற மாதிரி செயல்பட்டுருப்பாரு இல்லையா? ஏன்னா அதே மாதிரி அந்த ரூட்டையே வந்து எல்லாரும் எடுத்தாங்க அப்படின்னா, ஒருவேளை செங்கோட்டையன் மாதிரி தனிச்சு நம்ம செயல்பட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நமக்கு சீட் தராம போயிட்டாரு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயத்தின் காரணமோ கொஞ்சம் எல்லாம் ஒதுங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி தான் அதிகாரம் வந்து எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்கு, அவர் தான் அந்த ஃபார்ம்லாம் கையெழுத்து போட்டு அவர் அங்கீகரிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் செங்கோட்டையனுக்கு சீட் வந்தாலும் பரவாயில்ல வராட்டிலையும் பரவாயில்லன்ற மாதிரி முடிவு எடுத்து தான் சொல்லப்பட்டது. ஆனா அதே செங்கோட்டையன் ரூட்ல வந்து எல்லாரும் போவாங்களா? எல்லாரும் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்கிறதுல பாதிப்பு ஏற்படுறதுனால எல்லாரும் கொஞ்சம் உடனே செங்கோட்டையனுக்கு ஆதரவா நிக்க மாட்டாங்க. அதனால வெளிப்படையா யாரும் சப்போர்ட் பண்ணல. இன்னும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு என்ன ஆச்சோ அதான் இவங்களுக்கு ஆகும். எடப்பாடி டக்குன்னு ஆக்ஷன் எடுத்து வருவார். அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதாவும், எடப்பாடி பழனிசாமியோட முழு ரியாக்ஷன் எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் முடிவு எடுக்கிறதாவும் சொல்றாங்க. சமீபத்திய உதாரணம் ஒண்ணு இருக்கு. மதிமுகவில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுல மல்லை சத்யா கட்சியில இருந்து நீக்கப்பட்டார், அல்லது அவரா வந்து வெளில வந்தாரு. இன்னும் இந்த நேரம் வரைக்கும் அவர் தான் துணை பொதுச் செயலாளராக இருக்காரு இல்லையா? ஆனா அவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க மதிமுகவில்.
விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுச்சு. இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் அவருக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ நோட்டீஸ் கேட்டு அனுப்பியிருந்தார். ஆமா. அதுதான் ஒரு கட்சியினது நடைமுறை. அந்த அப்படிதான் இருக்கணும். கட்சியில் எதிர்குரல் வரத்தான் செய்யும், எதிர்ப்பு விஷயங்கள் நடக்கதான் செய்யும். ஆனா அதற்குன்னு ஒரு ஜனநாயக முறை இருக்குல்ல, அதை தேர்ந்தெடுக்காம எடப்பாடி ஏன் சர்வாதிகாரத்தனமா இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படிங்கிறது கட்சிக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அப்போ நாளைக்கு நம்ம எப்படி பேசினாலும் இப்படிதான் பண்ணுவாரா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் பலரும் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொதுச் செயலாளரா பாக்குறதுல ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கு அவங்களுக்கு. எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட கொலிக் அவரு, நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாம் ஒன்னாதான் கேபினெட்ல இருந்தோம், அது அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. இன்னும் அவரை அடுத்த கட்டத்துல உயர்த்தி வச்சு பாக்குறதுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது. அது இது வரைக்கும் அவரு தந்த மாதிரி தெரியல. 2017 ஜெயிக்கிறாரு, வராரு, 2021 தோக்குறாரு, 2019 தோக்குறாரு, 2024 தோக்குறாரு. தொடர் தோல்விகளா இருக்கு. என்னதான் கொங்கு வந்து அவங்களது ஏரியான்னு சொன்னாலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வர முடியல, 2024 அவங்களால வர முடியல. அதுதான் வந்து பெரிய அளவுல எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, எங்களோட தலைவரை நீங்க களத்துல செயல்பட விடுறீங்க, கட்சி ரீதியாகவே முடக்கி வச்சிடுறீங்க. இப்ப இத்தனை நாள் வரைக்கும் ஓபிஎஸ் பண்ணாரு, இப்ப செங்கோட்டையன் பண்றாரு. சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதா இருக்கு. இதை ஒட்டி தான் அவர் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. தேர்தலுக்கு போகவே விடமாட்டேங்கிறீங்க அப்படிங்கறது உங்களது ஒரு கோரிக்கையாவும் டென்ஷனாவும் இருக்கு. இப்போ வந்து செங்கோட்டையனோட அந்த பதவி நீக்கம் என்பது வேலுமணிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா கொங்கு பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் வேலுமணி செங்கோட்டையன் அப்படிதான் வந்தது. இப்போ செங்கோட்டையனுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த பகுதி முழுவதும் எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் போகிற வாய்ப்பு இருக்கு. எப்படி திமுகவில் செந்தில் பாலாஜி அங்கே ஒரு முகமா இருக்கிறோம், அதே மாதிரி ஆல்ரெடி வேலுமணி தான் அதிமுக முகமா இருக்காரு கொங்கு பெல்ட்ல. ஆனா செங்கோட்டையன் வந்து ஈரோடு பகுதி முழுவதும் அவரோட அதிகாரம் இருந்ததுனால அவரால் வந்து தனிச்சு செயல்பட முடியல. இப்ப வந்து எஸ்பி வேலுமணி கொஞ்சம் சுதந்திரமா செயல்படுறதுக்கான வாய்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளரா ஏகே செல்வராஜன் ஒருத்தரை நியமனம் பண்ணிருக்காங்க. அவர் எஸ்பி வேலுமணியோட ஆதரவாளர். அந்த அடிப்படையில எஸ்பி வேலுமணி தனக்கான அதிகாரத்தை இன்னும் விரிவுபடுத்திருக்காரு. ஈரோட்டுக்கும் அது போய் சேர்ந்திருக்குங்கிறதா பார்க்க முடியுது. இதுல இப்போ செய்தியாளர் சந்திக்கிறதுக்கே அவ்வளவு தயக்கம் இருக்கு. இப்ப அதை முடிச்சுட்டு வரப்ப கேபி முனுசாமியா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், செய்தியாளர் வந்து கேட்டுட்டே வராரு. எஸ்பி வேலுமணி சொல்றாரு, தம்பி நான் வேணான்னு நினைக்கிறேன், பேச வேணாம்னு நினைக்கிறேன், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாரு. அதுதான் கேபி முனுசாமி சொன்னாரு. கேபி முனுசாமி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைக்கை தள்ளி விட்டாரு. பார்த்து மைக்கு ஜாக்கிரதை அப்படின்லாம் போறாரு ஒழிஞ்சு என்னன்னு ஒரு கருத்து சொல்லாமலே போறாங்க. ஏன்னா அது தொடர்பாக ஒரு கருத்து சொல்றதுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கு. என்னதான் இன்னைக்கு எடப்பாடி பக்கம் நின்னாலும் நாளைக்கு நமக்கு இதே நிலை தான் வரும் அப்படிங்கறத தலைவர்கள் உணர்ந்துதான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயம் சொல்லுது. இன்னொன்னு, இப்போ தலவாய் சுந்தரத்தை ஏன் நீக்கினாருன்னா RSS கொடி அசைச்சு துவக்கி வச்சிட்டாரு, நீக்கினாரு. இப்போ இதே விஷயம் தான் எஸ்பி வேலுமணிக்கும் பொருந்தும். எஸ்பி வேலுமணி RSS நடத்தின நிகழ்ச்சியிலே போயிருக்காரு, பேரூர் ஆதீனம் விழாவில் பங்கேற்றாரு. ஸோ அப்போ வந்து ஏன் அவரை நீக்கல, அல்லது அவரது மகள் அவங்க இல்ல திருமண விழாவுக்கே வந்து எடப்பாடியும் முறையா அழைக்கல. நிறைய நேரங்கள் எடப்பாடி கலந்துக்காதது ஒரு பேசு பொருள் ஆனிச்சு. அதுல அவர் 2 நாள் கழிச்சு பார்த்தாரு. நிறைய சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதுல. அப்போ எடப்பாடியை இதை அந்த அளவுக்கு புறக்கணிக்க முடியுமா? எஸ்பி வேலுமணி இவ்வளவு புறக்கணிச்சு எடப்பாடியை அவரை மட்டும் பேக்கப் பண்ணி வச்சுக்கிறாரு அப்படின்னா, அவரு பின்னணியில நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவருக்கு ஒரு டெல்லி செல்வாக்கு இருக்கு. நம்மளே ஒரு கொம்பு சீவி விட வேணாம், நேரம் பார்த்து தட்டி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதையும் தாண்டி இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தலவாய் சுந்தரம் நீக்கப்பட்ட சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இல்ல, அது எஸ்பி வேலுமணி கலந்த சமயத்தில் கூட்டணி வந்துருச்சு. அதனால கூட எடப்பாடி பழனிசாமி நீக்காம இருந்திருக்கலாம். அது ஒரு காரணம் சொல்லுவாங்க. RSS கூட இல்லையே அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கு இல்லையா? பிஜேபி RSS வந்து அதிமுக பார்வையில வேறுபடும், பிஜேபி பார்வையில ஒன்னா தெரியலாம். அதிமுக அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். நான் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பண்ணல. அதனால அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ செங்கோட்டையன் நேற்றைக்கு கொடுத்த பிரஸ் மீட், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த அதிரடி நீக்கம், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் கொடுத்த பிரஸ் மீட், அதையெல்லாம் கடந்து பார்க்கும்போது இன்னைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர் கொடுத்த பேட்டி தான். அவருக்கு நைனா நாகேந்திரன் மீது என்ன கோபமோ தெரியல. நைனா நாகேந்திரன் வந்து அவரோட ரோலை வந்து சரியா பண்ண மாட்டாருன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து அவரோட கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அவருக்கு முன்னாடி இருந்த தமிழக பாஜக தலைவர் சரியா எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போனாரு, இவர் வந்து சரியா செயல்படுறது இல்லைன்ற மாதிரி இவர் மீது ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு டிடிவி தினகரன். இதுல வந்து நைனா நாகேந்திரன் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே அதிமுக தான் பாஜகவோட பேசி அந்த தலைவரை நீக்கி இவரை கொண்டு வர வச்சாங்க. ஆனா இவர் மீது டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கு. இதன் மூலமா வந்து நான் 3 மாசம் டைம் கொடுத்துருக்கேன்ல, என்னதான் பாஜக வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணி கூட்டணியில சேர்த்தாலும் நைனார் இருக்கிற வரைக்கும் நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்ற செய்தியை வந்து மறைமுகமா சொல்ல வரான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா அவர் திருப்பி சொல்றாரு, இது ஒரு துக்கடா கட்சின்னு அவங்க நினைக்கிறாங்க.
நினைக்கிறாங்க. அதனாலதான் அவர் 2% வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தனது வேதனையை பிரஸ் மீட்ல வெளிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம துரோகம்னு எடப்பாடி பெயரை சொல்லாமலே அவரை துரோகம்ங்கிற பேரை வச்சு அவரை காயின் பண்றாரு. இதுல வந்து என்ன சொல்ல விரும்புறாரு டிடிவி தினகரன் அப்படின்னா, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப என்ன வந்து ஜான் பாண்டியன் நடத்துற நிகழ்ச்சிக்கும் கூட்டணி கட்சி சார்பா அழைப்பு இல்ல, ஜி.கே. வாசன் நடத்துற நிகழ்ச்சிக்கும் கூட்டணி கட்சி சார்பா எனக்கு அழைப்பு இல்ல, அப்போ இதெல்லாம் வந்து பாஜக கண்டுக்கல, எங்களை மதிக்கல அப்படிங்கறது அவரது மிகப்பெரிய ஆத்திரமா இருக்கு. இந்த முடிவை நாங்க என்னைக்கோ எடுத்துட்டோம், ஆனாலும் சொல்றதா இத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் வெளிப்படுத்துறாரு. அதாவது என்னன்னா, கூட்டணி வெளிவந்ததுக்கு பாஜக காரணம் கிடையாது, தொண்டர்கள் எடுத்த முடிவுன்னு தான், அதன்படிதான் கூட்டணி வெளிவந்தமே தவிர பாஜக காரணம் கிடையாதுன்னு சொல்றாரு. நேற்றைக்கு செங்கோட்டையன் அந்த பிரஸ் மீட் கொடுத்தார்ல, அதுக்கு வந்து உடனடியா ஓபிஎஸும் சசிகலா ஆதரவு தெரிவிச்சாங்க. டிடிவி தினகரன் ஆதரவு தெரிவிக்கல. அதுக்கு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செங்கோட்டையன் எடுத்த முடிவுக்கு நாங்க வந்து உதவியா இருப்போன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஆனா எப்படி அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்பட போகுது, நயினா நாகேந்திரனுக்கு எதிராக செயல்படுற சமயத்துல மீண்டும் பாஜக வந்து எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படணுன்ற மாதிரி ஒரு கோஷத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு எதிர்ப்பை வச்சு டிடிவி தினகரன் மீண்டும் கூட்டணிக்கு வராம இருக்கலாம். அப்படி கூட்டணிக்கு வராம இருந்தார் அப்படின்னா அவர் விஜய் பக்கமே போறாரா, அதுதான் உறுதின்னு நினைக்கிறோம். இதுல சத்யராஜ் வந்து ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, அமாவாசைன்னு. அது மிகப்பெரிய அளவுல நாகராஜ சொல்லணும். அந்த சம்பவம் தான் இப்போ ரிப்பீட் ஆகுது, ரீக்ரியேட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. அதற்கு காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, செங்கோட்டையனால் கைகாட்டப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அது வரைக்கும் வெள்ளமண்டி பழனிசாமின்னு அழைக்கப்பட்டவர், வெள்ளமண்டி வியாபாரம் பண்ணவர், விவசாயம் பண்ணவர், வெள்ளத்தை மண்டியில் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர். இவரை அரசியலுக்கு வரணும், இவரை அரசியலை நோக்கி நகர்த்தினதுங்கிறது செங்கோட்டையன் தான். ஏன்னா அப்போதைக்கு ஜெயலலிதா ஜானகி அணியா இருக்கட்டும், இந்த மாதிரி காலகட்டங்களில் ஜெயலலிதா பக்கத்தில் நின்னது இவர் தான், செங்கோட்டையன் தான் நின்னாரு. அப்பவே வந்து எடப்பாடியும் ஜெயலலிதா பேரவைன்னு ஒன்று உருவாக்கினாரு. ஆனாலும் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தினதுல இவரது பங்களிப்பு இருக்கு. இவர் தான் வந்து அவருக்கு குருவா இருந்தவர், குருவை வீழ்த்திட்டாரு சிஷியன் அப்படிங்கிறதும் பேசப்பட்டு வருது. இப்போ இது அதிமுகவுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கத்துல பார்த்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல். இந்த தேர்தலில் ஜெயிச்சாதான் எடப்பாடி தலைமைக்கு கட்டுப்பட்டு நிர்வாகிகள் இருப்பாங்க, அல்லது வருஷத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி முக்கிய புள்ளி வெளியேறிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு காரணங்கள் சொல்லுவாங்க. இதுல இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அமித்ஷா ஒரு வியூகம் வகுக்கிறார் இல்லையா, இத்தனை பேரை உள்ள கொண்டு வந்து வச்சு கூட்டணி எல்லாம் தயார் பண்ணாரு. இப்ப கூட்டணியில இருந்தே ஒருத்தவங்களா வெளியேறிட்டாங்க, ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் வெளியேறிட்டாங்க. இப்போ கட்சிக்குள்ள அதிமுகக்குள்ள இருந்து செங்கோட்டையன் வெளியேறாரு. இப்போ இது எல்லாமே அமித்ஷாவுடைய வியூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறா மாறிடுச்சு. அவர் ஒன்னொன்னா கன்சாலிடேட் பண்றாரு. எடப்பாடி டக்கு டக்குன்னு தூக்கி வெளில போட்டுருக்காரு. சசிகலாவை இப்படிதான் தூக்கி ஒரே இதுல வெளில போட்டாரு, டிடிவி வெளில போட்டாரு, ஓபிஎஸ் வெளில போட்டாரு, இப்போ செங்கோட்டையனை வெளில போட்டாரு. போட்ட எல்லாருமே மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்களா அதிமுகவில் இருந்தாங்க. தனித்து அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தா, தனித்து பெரிய அளவுல ஜெயிக்க முடியல டிடிவியால. ஆனா அதே சமயம் அவர் வந்து பிரிச்சு உடைச்ச தொகுதிகளே வந்து கிட்டத்தட்ட 30 தொகுதிகளுக்கு மேல சொல்லப்படுது. அந்த 30 தொகுதிகளிலையும் டிடிவி அதிமுக கூட இருந்திருந்தாருன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு அதிமுக ஈஸியா எடுத்திருக்கும், அதன் மூலமா ஆட்சிக்கும் வந்திருக்கலாம். அந்த வாக்கு உடைப்பதான் இவங்க திறம்பட செய்யறாங்க. அதுல புதிய நபரா செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிருக்காரு. அந்த அதிமுகவுக்கும் அந்த அணிகளுக்கும் பிரச்சனை சொல்லவே வேண்டாம். சொன்ன மாதிரி ஜெயலலிதா ஜானகி அணியில இருந்து நிறைய அணிகள், எஸ்டிஎஸ் அணி, நிறைய அணி பிரிஞ்சு அதுல இப்ப திருநாவுக்கரசு அணி கூட ஒண்ணு செயல்பட்டு ஒரு காலகட்டத்துல, அப்புறம் இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, இப்ப செங்கோட்டையன் அணி, இப்படி நிறைய அணிகள் வந்து அதுல இருக்கு. அதிமுகவுக்கு நல்லதில்லை அப்படிங்கறதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க பார்வையா இருக்கு. எவ்வளவுதான் விமர்சனம் இருந்தாலும் அதிமுக ஒன்றுபட்டு உறுதியா இருக்கணும் அப்படிங்கறதான் தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய கருத்தாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இதுல எனக்கு என்ன கேள்வி பிரதி வைப்போம், செங்கோட்டையன் வந்து வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து டைரக்டா பாஜக தலைவர்கள் செங்கோட்டையன் பார்த்தாரு, டெல்லி போய் பார்த்தாரு இல்லையா, அதுல வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்ததா சொல்லப்பட்டது. அப்படின்னு சொல்லிட்டு பல யூகங்கள் இப்போ கிளம்புச்சு இல்லையா. இப்போ மீண்டும் அந்த தொடர்பை வந்து ஏற்படுத்தி கொண்டு அவரே ஒத்துக்கிறாரு. எல்லாருமே பிரதமர் வரைக்கும் பார்த்திருக்காங்க அப்படிங்கிறாரு. மீண்டும் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு செங்கோட்டையன் டெல்லியில போயிட்டு மீண்டும் பாஜக தலைவர்களை சந்திச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்திக்கு சொன்ன பிரஸ் மீட்ல உங்களோட கூட்டணி வைக்காம எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு தான் பாஜக தோல்வி காரணம் தமிழ்நாட்டுல. இன்னுமா பிஜேபி நம்புறீங்க? ஓபிஎஸ் இப்படிதான் நம்பினாரு கடைசி வரைக்கும். அவமதிக்கப்பட்டேன், சுயமரியாதை இருக்குன்னா வெளியேறிட்டாரு. டிடிவி அப்படிதான் வெளியேறினாரு. பாஜக
அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னா அவருக்கான மைலேஜை உறுதிப்படுத்துவாங்க. அதிமுகவோட கூட்டணி இருக்கும் பொழுது வெளிப்படையா இந்த இது பண்ணா கண்டிப்பா பூசல் வரும், பிரச்சனை வரும்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. இது இப்படியே இழுத்துட்டு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் ஜனவரி மாசத்துல பிஜேபி எங்க கட்சியை கபலீகரம் பண்ணது தொடர்ந்து அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு டக்குன்னு பிஜேபில இருந்து வெளில வந்து விஜயோட கூட்டணி வச்சிருவாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அது வரைக்கும் போக வேண்டாம். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா ஓபிஎஸ்க்கு வந்து, ஆனா இந்த தலைவர்களுக்கெல்லாம் இருந்த ஒரே ஆப்ஷன் பிஜேபி தான். இப்போ பாஜக மட்டும் தான் ஆப்ஷனா இருக்கு. இப்போ செங்கோட்டையினால வந்து திமுக முறையிட முடியாது போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அகைன்ஸ்டா. இப்போ இவங்க பண்ற அரசியல் எல்லாமே வந்து இபிஎஸ்க்கு அகைன்ஸ்டா தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக ஒன்னா வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோஷம் வச்சாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா தான் இவங்க எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அந்த ஒரு அரசியலை தேசிய அளவில் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பாஜக தான் இருக்கு. இப்போ ஓபிஎஸ் வந்து மீண்டும் பாஜகவில் ஏமாற்றப்பட்டார், கூட்டணி வெளியே வந்தார், டிடிவி தினமும் வெளில வந்துட்டார் அப்படின்னா செங்கோட்டையனுக்கும் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண பாப்பாருன்னு தான் சொல்றாங்க ஏதோ ஒரு வகையில். ஏன்னா அவரும் கொங்கு பெல்ட்டை சார்ந்தவர், எடப்பாடி கொங்கு பெல்ட்டை சார்ந்தவர். அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த ஒரு ஓட் பேங்க், ஏன்னா பாஜகவை சேர்ந்த முன்னாள் மாநிலத்தில் ஒரு அதே பெல்ட் தான் இல்லையா, அதனால அந்த ஒரு ஓட் பேங்கை வந்து பாஜக இழக்க கூடாது, எல்லாம் சேர்ந்து வரணும் அப்படின்னா அங்க இருக்கிற தலைவர்கள்லாம் ஒன்னா பயணிச்சா மட்டும் தான் முடியுன்ற பார்வையில செங்கோட்டையனுக்கு சில தொடர்புகள் இருக்கு பாஜக தலைமையில. அந்த தலைமையிட்ட போயிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு பாஜக போய் பேசி எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா அங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பாரா, இல்ல வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி ஒரு பயணம் பண்ண போறான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்தியாவில் ஒரு புது ஸ்டார் உருவாயிருக்காங்க, ரைசிங் ஆயிட்டு இருக்காங்க. ஒன்னு வாட்டர்மெலன் ஸ்டாரான்னு கேட்காதீங்க, இது வந்து ஸ்டோரி டெல்லர் எம்மா அப்படிங்கறத அவங்க பேரு. அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டீங்கன்னா எம்மா அப்படின்னு இருக்கும். ஏன்னா அப்படி சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிலர் வந்து சோகமா இருப்பாங்க, சொல்லி அழுறதுக்கு சோகத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாம அவதிப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர் தான் என்னுடைய கிளைண்ட். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா லிசனிங் டு யுவர் சாரோஸ், உங்களது வருத்தங்களை நான் கேட்கிறேன் அப்படின்னு தான் அந்த பிசினஸுக்கான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, உங்க வருத்தம் சின்னதா இருந்துச்சுன்னா 200 ரூபா வாங்கிக்கிறேன், பெரிய வருத்தமா இருந்துச்சுன்னா 400 ரூபா வாங்கிக்கிறேன். அந்த வார்த்தை பாருங்க, பிரகாஷ் ராஜ் சொல்லுவார்ல, அந்த வார்த்தை பாருங்க பாக்குற மாதிரி. கிரையிங் செஷனா இருந்தா 1000 rupees சார்ஜ் பண்றேன், உங்க கவலைகளை கேட்க நான் இருக்கேன், கையில காசு மட்டும் வச்சுங்க அப்படின்னு புது விளம்பரம் பண்ணிருக்காங்க. காசு இல்லாதவங்க கவலை எங்களுக்கு இல்ல அவன் என்ன பண்ணுவாங்க, காசு இல்லாதவன் எப்படி சொல்லுவாங்க கவலைய. சோ இது வந்து ஒரு புதுவிதமான பிசினஸா இருக்கு. இதுல இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு பலரும் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க சீரியஸாவே போட்டிருக்காங்களா அல்லது காமெடியா அதை சொல்றாங்களாங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான பெண்ணை செக் பண்ணிக்கோங்க. உண்மையான பெண்ணா? சரி. எம்மா, அது எப்படி எம்மாங்கிற மாதிரி தான் இருக்கு பாருங்க கண்டென்ட்டே மொத்தமா. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க, 200 ரூபா 400 ரூபா 1000 ரூபா அந்த காசு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது வித் ஜிஎஸ்டியா வித்தவுட் ஜிஎஸ்டியான்னு தெரியல. இதுவும் ஒரு விஷயமா பேசப்பட்டுட்டு வருது. இப்ப சோசியல் மீடியால இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது 1000 ரூபாய் கொடுத்து அழுகணும் உங்கள்ட்ட, அவ்வளவுதான். அவங்க ஆதரவு சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். நாங்க தனியா அழுதுட்டு போயிடலாமே. இல்ல சொல்லி கேட்க ஒரு ஆள் இருக்கணும்ல, அந்த சைடு ஒரு குரல் இருக்கணும், ஒரு தோல் இருக்கணும், ஒரு மடி இருக்கணும், அதெல்லாம் இருக்கு. ஒரு உருவத்தோட இருக்காங்க, சொல்றாங்க, கவலைப்படாதன்னு சொல்றது ஒரு குரல் வேணும்ல, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். இதே மாதிரி திங்கட்கிழமையும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.